யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்துட்டு இருப்பது தமிழ் மாதத்துக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரி, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தெரிவிங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் நீங்கள் கொடுக்குற லைக் பட்டன் எங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளி தர இருக்கிறார், 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பு இந்த வீடியோ பதிவு. இதில் துளாராசி அன்பர்கள் காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 7வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. இப்போ கார்த்திகை நட்சத்திரம், இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த பார்க்கும்போது கோயில்களுக்கு நல்ல விசேஷமாக இருக்கக்கூடியது. மாலை அணிவித்து 48 நாள் விரதம் எடுத்து ஐயப்பன் கோவில், முருகப்பெருமானுக்கு, சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு, இதுமாரி எல்லாத்துக்கும் நம்ம ஓம் சக்தி கோயில் எல்லாத்துக்கும் மாலை அணிவித்து 40 நாள் விரதம் எடுத்து கொண்டு போவாங்க. இதில் முக்கியமாக பார்த்தினாக்கா கார்த்திகை 1லேருந்து முருகனுக்கு மாலை அணிவிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஐயப்பன் கோயிலுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் இந்த மாதம் பலன்களுடைய சிறப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேசி யோகம் அப்படிங்கிறது பார்க்குறோம். வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதத்துக்கும் வரக்கூடிய கிரகம் இல்லை. இதில் முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் வேசி யோகம் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ கிரகங்கள் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட வேசி யோகம் உங்களை காப்பாற்றிருக்குங்க. அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் வேசி யோகம் எப்படி இருக்க போகிறது, திட்டமிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதிச்சு போகிறீங்க. அதாவது திட்டமிடுவதன் மூலம் உங்களுடைய எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுக்க போகிறோங்க ஒரு மேப் போடுங்க. மேப் போட்டு நீங்கள் எடுங்க, தெளிவாக இருக்கும். கிரகங்கள் மோசமாக இருந்தால் கூட வேசி யோகம் உங்களை காப்பாற்றும் என்பது அது ஐயமில்லை. இந்த வீடியோ பகுதியில் கிரக நிலைகள் எப்படி இருக்க போகிறது, இந்த மாதத்திற்குரியான கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் கிரக நிலைகள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார், அதை பெற்றாங்க பார்க்க இருக்கிறோம். கிரகநிலை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்று இருக்கிறாருங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வக்கரமாக இருக்கிறாங்க. அப்படி குடும்பஸ்தானத்தில் வக்கரம் பெற்றக்கூடிய புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து இருப்பதால் தகப்பனார் வழி உடல்நிலை கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் அதாவது உங்களுடைய மனைவி சார்ந்து உடன் பிறந்த சகோதர சார்ந்து கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவைப்படும். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பார்ப்பதால் பூர்வீக சொத்துகளும் சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தானாக முடிய இருக்குதுங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் ராகுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும். அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்கரமற்று சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானம் ஆயுள் காரகன், 8ஆம் இடத்தில் குரு வக்கரமற்றும் சந்திரனோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் உள்ளது. இம்மாதம் கிரகங்களை பொறுத்த பார்க்கும்போது அடுத்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் இருந்து சுகஸ்தானத்திற்கு 4ஆம் வீட்டுக்கு மாற இருக்கிறார். சுக்கிரனுடைய பார்வை 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்குதுங்க. பலன்கள் எப்படி இருக்க போகிறது, துளாராசி அன்பர்களுக்கு அனைவரையும் சரிசமமாக நடத்தும் துளாராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாக இருக்குதுங்க. புத்தி சாதித்தால் எதையும் செய்து முடிக்க வல்லமையும் உங்களுக்கு இருக்குதுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பணவரத்து தாமதப்படும். மற்றவுடன் வீண் வாக்குவங்களை தவிர்ப்பது நன்மை தர இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் பலன்கள் என்ன, கிரகனுடைய சஞ்சாரத்தை கணக்கிட்டு பார்த்தேமானால் தொழில் வியாபாரத்தில் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரம் இருக்குதுங்க. பணவரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் கவனமாக பழகுவது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவரின் உதவி கிடைக்க இருக்குதுங்க. புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும். செயல்திறன் அதிகரிக்க இருக்குது. அடுத்த குடும்பம், 2ஆம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் இருக்குதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் உங்களுக்கு கிரகநிலைகள் வலம் வருகின்றன. முடிந்தளவு கூடுமான அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. பிள்ளைகள் உங்கள் ஆலோசனைகளை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம்.
உறவினர்கள் நண்பனிடம் கவனமாக பழகுவது நன்மை தர இருக்குதுங்க. பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது? நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் துலா ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தை கிரகணத்தை பார்க்கும் பொழுதுங்க, பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்க போகிறீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தர இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் துளாராசினியர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்க இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் புத்து சாதித்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு, அரசியல் கூடிய அன்பார்ந்த நண்பர்களுக்கு, துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது அரசியல் துறையினருக்கு நிதானமாக பேசுவது நன்மை தர இருக்குதுங்க. பணவரத்து திருப்தி தரும். எதிர்பார்த்த தகவல்கள் வரும். மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்க இருக்குதுங்க. படிப்பு எப்படி இருக்க போகிறது? மாணவர்களுக்கு, பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அள்ளித்தர இருக்கிறார்? இந்த கார்த்திகை மாதத்தில் பேசி யோகம் மாணவ செல்வங்கள் நல்லா இருக்குங்க. கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம துளாராசி அன்பர்களுக்கு பலன்கள் பார்த்தோம். அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் பார்க்குறோம். அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் என்னென்றால் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரங்கள். சித்திரை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலைமை உயர செய்ய போகிறாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்க இருக்குதுங்க. என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் இந்த 2024 கிரகங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடிய இருக்குதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றமடைய உதவ இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க. அடுத்த நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவர்கள் இந்த கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த மாதம் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி காண போகிறீங்க. புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்க இருக்குதுங்க. எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள போகிறீங்க. தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாக இருக்குதுங்க. இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் சொல்லக்கூடியது வர இருக்கிற டிசம்பர் மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களும், சந்திராஷ்டம் தினத்தை பொறுத்தவரையில் நவம்பர் மாதம் 16, 17, டிசம்பர் மாதம் 14, 15 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நிகழ இருப்பதால் எதிலும் கூடுதல் கவனம் தேவைங்க. ஏன்னா இந்த சந்திராஷ்டம் தினம் வரும்போது சந்திரன் அஷ்டமாகி 8ஆம் இடத்தில் பார்க்கறதால உங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற இடத்துலையோ வேலையிலையோ இல்லை வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ ஏதாவது சண்டை சச்சரவுகள் எழும் என்ற எண்ணம் தோன்று கொண்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சற்று ரொம்ப பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்ட கிழமை என்று சொல்லக்கூடியது வளர்ப்பறை திங்கள், புதன், வெள்ளி ஆகிய தேதிகளிலும், தேய்பிறை திங்கள், வியாழன், வெள்ளி ஆகிய தேதிகளும் உங்களுக்கு அந்த வளர்ப்பறை தேதி இருக்குது, அதிர்ஷ்ட தினங்கள் இருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்தவரையில் மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலக இருக்குதுங்க. காரிய வெற்றி உண்டாக இருக்குதுங்க. மன மகிழ்ச்சி கூட இருக்குதுங்க. என்ன நேயர்களே, துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப பொறுமையாக ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க.